தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதுக்கு மோட்டோ விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாக் போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. நம்ம வீடு கிளம்பியா இல்லாங்க சின்ன மோட்டோ விளாக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆசை வைக்கர் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஹேண்டில் பார்த்தா லைட்டாக பெண்டான மாதிரி இருக்குது, மற்றபடி ஓகே தான். ஸோ மோட்டோ விளாக் பார்த்தீங்கன்னா போட்டே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. சும்மா ஒரு ஷாட் ஒன்று எல்லாம் எடுக்கலாமே, அது ஜாலியாக. வீடியோ எப்படி வந்திருக்குன்னு தெரியல, சரி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ரொம்ப கன்றாக தான் இருக்குது. ஸோ ஹேண்டில் பார் முக்கால்வாசி கவர் ஆகாமல் தாங்க வீடியோ எடுத்துக்கிட்டோம். ஸோ எனக்கு எல்லாம் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மைக்கு தான் விட்டுறோங்க. மைக்கை தான் விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாச்சும் மைக் அப்டேட் பண்ண பார்ப்போம். இந்த வீடியோவில் மேக்ஸிமம் டின்னாய்ஸ் இருக்கலாம். இப்போ இங்கே போகலாம் வரல. மேக்ஸிமம் நான் சிட்டி சைட்லலாம் போய் நிறைய பிளாக் பண்ணுறேன். ஏன்னா இங்கே வில்லேஜ் தான். சிட்டி சைடில் ஈவினிங் டைமில் ஷூட் பண்ணிருக்கேன் வீடியோ. நம்ம வரும்போது அப்படியே ஆஃப் ரோடிங் வெளியே வரலாம், ரொம்ப ஜாலியாக கொஞ்சம் ஏதாச்சும் ஃபன் பண்ண பார்க்கலாம். ஸோ வீடியோவில் நல்லா தாங்க விழுந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் இந்த சைட்லேயே போகிற மாதிரி இருக்கும், பட் ஆனால் அது ஃபோனில் எடுக்கிறேன்ல, அதனால் அது ஒரு சைடில் தாங்க இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அதனால ஹேண்டில் பார் அது ஒரு சைடில் தான் நல்லா ஏறி இருக்குது. பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க, பார்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணிக்கலாம் போய். ஸோ சன்செட் பாருங்களேன், பயங்கரமாக இருக்குது. ஹெட்செட் மைக் தாங்க போட்டிருக்கேன், அதில் தான் வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஹெட்செட்டு வேறு மைக் என்ன வாங்கிட்டு வந்து போகணும். வேறு மைக் போட்டு ஏன்னா இந்த மாதிரி இடத்துல ஹார்ன் எடுத்து போயிடும். அன்றைக்கி நான் வந்து வாகமான் ரைடில் வந்து நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் வந்தேன். பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பீடே 40 தான் இருக்கும் அப்படின்னே வச்சுக்கேன். 40ன்னே வச்சுக்கேன். 40 தான் வந்தேன். 40 வந்தால் பிரேக் கொஞ்சம் பிடிக்கல. நாங்களே மெக்கானிக் ஷாப் தெரிவித்து அப்படின்னு பொறுமையாக தான் வந்தோம். பின்னாடி இருப்பான் பார்த்தியா, மாம்ஸ் இருப்பான் பார்த்திங்களா, அவன் வந்து என்ன சொன்னான்டே எல்லாம் முந்திட்டு போயிட்டாங்கடா, நீயும் போடாம் அப்படின்னா. சரிங்களா, நானும் டேய் நீ எதை வேணால் சொல்லு, என்கிட்ட ஸ்பீடாக மட்டும் போக சொல்லலாம்னு சொல்லி நானும் அப்பவுமே நான் ஸ்லோவாக வந்துட்டுருக்கேன். பரதேசி ஐயோ அவன் எங்கிருந்து வந்தானே தெரிலங்க எனக்கு தெரிஞ்சு. விடுங்க, அந்த டைம் வேணால் வாயுப்பாறை திருப்பள்ளி இந்த மாதிரி போயிட்டு வரலாம். திருப்பள்ளி போயிட்டு ஆமாங்க, இங்கே போயிட்டு வரலாம். எல்லாம் பசங்களோட கூட்டினா போட்டு போவோம். ஸோ அதில் கண்டிப்பாக மோட்டோ விளாக் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அது கண்டிப்பாக வரும் அந்த வீடியோவில் மோட்டோ விளாகில். ஸோ நம்ம ஸ்கூல் சைடில் அப்படியே போட்டு போ நான் போய்க்கிறேன். தெரிஞ்சுக்கிறேன் நம்ம அப்படி இங்கே தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி ஸோ நம்ம இங்கே ஒரு டைம் மறுபடியும் ஒரு டைம் வீடியோ செக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பைக் எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஸோ இப்போ வீடியோ பார்த்துக்கலாம். எப்படி இருக்குன்னு இந்த இடத்துல ஓவர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா வீடியோ நல்லாவே விழுந்திருக்கு. ஸோ எதிர்பார்த்தாலே நல்லாயிருக்கு. கொஞ்சம் ஒரு சைடில் போகிற மாதிரி இருக்கும். நம்ம கோப்ரோவில் எடுத்தாலே அப்படி தான் ஒரு சைடில் போகிற மாதிரி தாங்க இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நல்லா இருக்குங்க. அது நம்ம போய் முடிஞ்சால் அந்த அங்கே ஒரு மலை இருக்குது. ஸோ அந்த மலையில் அது கீழே சும்மா ஒரு பாறை மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த இடத்துல வேணால் போய் நம்ம பைக்கை வேணால் ஏற்றிட்டு கூட நம்ம போகலாம். ஏற்றி பார்ப்போம், பார்க்கலாங்க, ஓட்டலாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்மளை ஒரு மாதிரி பார்த்து போகிறாரு யாரும் பரதேசி அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பாறை மலை தாங்க நான் ஏற்றுறேன். இந்த பாறை மலை ஏற்றலாமா என்ன? ஸோ ஃபைனலி ரெண்டில் ஒன்று முடிவு பண்ணி சரி விடு, வந்தாச்சு.
சரி இது மேலே ஏற்றிட்டு போவோமேன்னு சொல்லிட்டு ஏற்ற போகிறேன். ஸோ டயர் பார்த்தீங்கன்னா மொத்த டயரும் நடந்து பார்த்தீங்களா இப்போவே என்ன சறுக்கி இருக்குது. இதுக்கெல்லாம் இன்னொரு கேமராமேன் இருந்தால் நல்லா இருந்திருக்கு, உங்களுக்கு பார்க்குறக்கு உண்ணி நல்லா இருந்துச்சு. காலுலாம் போயிடுறா, காலு உண்ணிட்டேன் பரவாயில்ல. இதில் போய் அதில் போயிட வேண்டியதான். இது ஆல்ரெடி ஏற்றிருக்குங்க, உங்களுக்கு வேணால் முடிஞ்ச இமேஜஸ் காட்டுறேன், சைடில் போடுறேன் இமேஜஸ், ஏற்றின இமேஜஸ். இது ஆல்ரெடி ஏற்றிட்டேன் வண்டியை. ஸோ வாவ் வந்தாச்சு, ஹில் வியூ டாப் வியூ வந்தாச்சுங்க. இந்த இடம் தான் டாப் இப்போதைக்கு, அவங்க எல்லாம் டாப் இல்லைங்க. அது வந்து சும்மா கொஞ்சம் இறக்கமாக இருக்குச்சு, வேணா அங்கே கூட போய் நிப்பாட்டலாம். வேணா இங்கேருந்து எடுத்த வீடியோ எடுக்கும் நல்லா இருங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சினிமேட்டிக் போடுறேன். ஸோ சினிமேட்டிக் வேணாம். ஸோ வண்டி நிப்பாட்டி ஸோ நம்ம வண்டியை என்னென்ன மாடிஃபைட் பண்ணி இருங்க, நல்லா ஸ்டாண்டப் போட்டுக்கலாம். ஏன்னா மேலே நிப்பாட்டுறோம், கண்டிப்பாக ஸ்டாண்டு நல்லாயிருக்கும். வண்டியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹேண்டில் பாரும். ஸோ ஃபாக் லைட் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா இந்த க்ரீன் கலர் நார்மலாக எல்லோரும் போடுறது தான். அப்புறம் இந்த சுவிட்சு இது பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த லைட்டுக்கு வேண்டி இங்கே கீழே வரும். ஸோ இந்த சுவிட்சு இது போட்டால் இங்கே பார்த்தீங்களா இந்த கலர் லைட் எடுத்து அதுக்கு வேண்டி தான் இந்த சுவிட்சு. சரிங்க, ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் நம்மளே பாட்டு போகிறாங்க. முன்னாடி மோட்டோவில் ஃபோனை செட் பண்ணிகிட்டு இருக்கனால ஸோ மிரர் போட்டிருந்தேன். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது என்ன இருக்குன்னு. மிரரு அது லெஃப்ட் சைடு மிரர் மட்டும் ஒன்று வளைஞ்சிருச்சு. அது ஏன்னா ஒன்று போட்டால் நல்லா இருக்காதுங்க. ஸோ அதனால் நான் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருக்கேன், ஸோ யாராச்சும் கிட்ட கொடுக்குறீங்களாடா ஒரு மிரர் மட்டும் லெஃப்ட் மிரர் மட்டும் அப்படின்னு. சரி கேட்டு பார்த்துருக்கேன். ஸோ கொடுத்தாங்கன்னா நம்ம லக்குங்க. ஸோ போட்டுக்கலாம். ஸோ கால் பார்த்தீங்கன்னா இப்போ சரியாயிடுச்சுங்க. ஸோ எண்ணெய் லைட்டாக போட்டிருக்கேன், சரியாயிடுச்சுங்க. முதல்ல இந்த ஃபோட்டோ கூட நான் சைடில் போடுற முடிஞ்சாங்க அது ஒரு பக்கம். ஸோ ரொம்ப வீங்கி இருந்துச்சு, பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி செம லுக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போது நான் நினைக்கிறேன்ல நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இப்போது வண்டி மிரர் மட்டும் இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ நான் போன டைமு நான் ஏற்றும் போது மிரர் இல்லாமல் தான் ஏற்றினேன், மிரர் போடாமல் தான். இந்த தடவையே மிரர் போடாமல் தான் ஏற்றுறேங்க, மிரர் போடாமல் தான் ஏற்றிருக்கேன். பரவாயில்ல விடுங்க, நம்ம வேணா செம ஸ்டைலாக நிற்குது. உங்களுக்கு நினைச்சில்லைங்க, அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த பின்னாடி லக்கேஜ் கட்டினதுக்கும் அந்த ஸ்ப்ளெண்டருக்கும் செம்ம லுக்கு தந்துருக்கு. உங்களுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒவ்வொன்றும் அதுவே தான் நான் சொல்லியிருப்பேன். வண்டி செம்ம லுக்குங்க வண்டி, ஐ மீன் நம்ம வண்டி. ஸோ என் வண்டி கிடையாது, நம்ம வண்டி. இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது. இந்த நேரம் சத்தியமாக விழுந்துருப்பேன் இப்போ இந்நேரம், அதனால தான் ஒரு செகண்டில் பேசலை நான். இருங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த சினிமேட்டிக். சரி விடு, அந்த இங்கிலீஷ் தான் வரல நமக்கு. சரி வீடியோ கெத்தாக போட்டு காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது. ஸோ 6 மணி ஆகுது. பின்னாடி சன்செட் பாருங்கள், மேலுமே பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ அப்படியே நம்ம பைக்கை பாருங்களேன் இங்கே. ஸோ இன்னும் சூப்பராக இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் ரைடு எங்கே போகிறோம் அப்படின்றது வந்து நான் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு நான் ஷார்ட்டில் சொல்கிறேன். ஸோ எது வந்தாலும் போங்க, நெக்ஸ்ட் ரைடு கூடி சீக்கிரம் போவோம். ஸோ கால் கொஞ்சம் ரெடி ஆகட்டும். இப்போதைக்கு கிரிக்கெட்டில் எதுவும் விளாட முடியாதுங்க. கொஞ்சம் நாளைக்கு மேக்ஸிமம் கிரிக்கெட் விளாக் போடலான்னு பார்த்தா அதுவும் முடியல, விளையாட முடியாதனால ஒரு 2 வீக் விளாட முடியாதுங்க. 2 வீக் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன்னா 3 வீக் ஒரு மாதமே வச்சுங்க. ஒரு மாதத்துக்கே நான் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா பெட்டரான வீடியோஸ்லாம் போடலாம். ஸோ இன்னி பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும், கொஞ்சம் அட்வென்ச்சராக பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த காலை வச்சுட்டு ஏதோ பண்ணலாங்க, பைக் அப்படி இப்படின்னு ஓட்டி. ஸோ நம்ம ஏரியாஸில் நிறைய இடம் இருக்குது எங்கள் ஏரியாஸில். ஸோ அந்த இடத்தையெல்லாம் உங்களுக்கு நான் அட்வென்ச்சராக காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, எப்படி மோட்டோ விளாக் பண்ணணும்னு பண்ணுறேன் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் இது வரும், அதுக்கு பதிலாக நான் அட்டை வச்சுட்டேங்க. அது வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வச்சு இதே மாட்டியிருந்தேன், அது கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு, அது அப்படியே கழண்டு விழுந்துருச்சுங்க ஓட்டிட்டு போகும்போது ஹெல்மெட்டு போட்டு. ஸோ நான் இது எப்படி இருக்குன்னு இதோட ரிவ்யூ வேணால் போடுற முடிஞ்ச அளவுக்கு. சரிங்களா, ஃபோனை வச்சு எப்படி வ்ளாக் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லி ஒரு 2 ரைட் போயிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் பண்ணுறேன், சொல்கிறேங்க உங்களுக்கு. சத்தியமாக சொல்கிறேன், செம அழகாக இருக்குது. நான் விளையாட்டுக்கு சொல்ல. ஸோ நான் ஏன் ஸ்ப்ளெண்டர் எடுத்தேன்றதுக்கு ரீசனும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பர் அழகாக இருக்குது. நான் மிரர் போட்டிருந்தேன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்குங்க. உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்கில் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன், வாகமன் ட்ரிப்பில் கூட சூப்பராக இருந்திருக்கும். அப்போ நான் விழுகும்போது வண்டியை தாங்க நான் பார்த்தேன். வண்டியை நான் பார்த்து முடிச்சு தான் அவன்கிட்ட நான் போய் பேசினேன், பார்த்து வர முடியாது அப்படின்னு சொல்லி. வண்டியை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு தான், எதுவும் பெருசாக அடி இல்லைங்க, பரவாயில்ல. இப்போ A few moments later.
ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து வண்டி எடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம வண்டி செல்ஃபெல்லாம் இப்படி சதக்கு நமக்குன்னா செல்ஃபெல்லாம் கிடையாது. ஸோ கிட்டே தான் ஸ்டாண்ட் எடுத்துட்டோம்னா 2-3 வாட்டி பார்த்துக்கிட்டோம் இன்னைக்கு. ஸோ அப்படியே அந்த தண்ணி அப்படியே சுற்றி அப்படியே போயிடலாங்க. இப்படியே திருப்ப முடியாது, அதுதான் ரீசனு. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏற்றி பழக்கம் தான் இங்கெல்லாம். ஸோ நம்ம அப்படியே ஜாலியாக இறக்கிட்டு போயிடலாம். ஸோ இந்த சைடில் தான் கொஞ்சம் பார்த்துருக்கணும், ஏன்னா நம்ம வண்டி சைடில் க்ரிப் இருக்குங்க, ஒரு பிரச்சனையும் வேணாம். நம்ம வண்டியில் ஸ்ட்ரைட்டாக தான் க்ரிப் இல்லை, சைடில் நல்ல க்ரிப் இருக்குது. எப்படி போகலாம்? சரி விட இப்படியே விடுவோம், இப்படி விட்டு இப்படி திருப்ப போவோம்ல நாங்கள். ஸோ நம்ம அப்படி போயிடலாமா? வேணாம், ஆஃப் ரோடிங் பண்ணால் தான் ஒரு என்ஜாய்மெண்ட்டே இருக்குது. இன்னும் நிறையா வீடியோஸ்லாம் போட போகிறேன், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா. ஐயோ ஓகே. டயர் கடவுளே, டயருக்கு மட்டும் ஒன்றும் ஆகவே கூடாது. டயர் பார்த்திங்கன்னா மொட்டை டயரு. வாகமான் போயிட்டு வந்துட்டேன் கூட இதே டயர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கிளம்பலாங்க. ஸோ இது மேலே தான் நம்ம ஏற்றிருக்கோம், சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா. வாகமான் போயிட்டு வந்து இந்த டயர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வீடியோ இதுவே லென்த்தாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இதோட வீடியோ என்ன பார்த்தீங்களா திருவூர்னு பார்த்துருக்கேன். ஸோ வீடியோ இங்கே பாருங்கள், நம்ம ஊர் கட்டக்கல் புதூர் எங்கள் ஊருங்க. இன்னும் 3 கிலோமீட்டர் வீட்டுக்கு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இதுதான் அபாயகரமான பெண்டு. நிறைய வீடியோவில் காட்டியிருப்பேன். ஸோ நடுவில் தான் இருந்திருக்கும், காட்டியிருப்பேன். பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. இந்த பெண்டில் தான் ரொம்ப பார்த்து நம்ம என்ன தான் எக்கத்தாலமாக அது வந்து நான் திருப்பிடும் அப்படின்ட்டு வந்தாலும் நம்ம கண்டிப்பாக விழுவோம். ஸோ எல்லோரும் நம்மளை பார்க்குறாங்க. ஒரு திருப்பாட்டு ஒரு ஆய் சொல்லலாமா கேட்டாங்க இருக்கும். எல்லோரும் அதாங்க டோரா பிடிக்கிறது. சரிங்க, கரெக்டாக இப்போ வண்டி ஏற்றுவோம். ஸோ நம்ம என்ன சொல்லணும் பார்ப்போம். யாருமே இல்லை, தப்பு ஸ்டார்ட் பண்ணோம், கோயிலுக்கு போயிட்டோம்.